என் கூடவே இருமா. என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டல. என்ன பொண்ணுடி நீ? உன்னை விட்டு நான் எங்க போறேன்? எனக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? சந்தியா பேசினதை பத்தி நீங்க ஒன்றும் கேர் பண்ணிக்க வேணும் டாக்டர். என்ன மீறி அவளால ஒன்றும் பண்ண முடியாது. சந்தியாவை அவளை சாதாரண இடப்படாதீங்க. அவள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கா. என்ன விடவா? நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் காலத்து ஐடியாவில் இருக்கீங்க. ஆனா சந்தியா கம்ப்யூட்டர் வெளில ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்காமா. நீங்க டாக்டர் தொழிலுக்கு பதிலா சினிமாவுக்கு போயிருக்கலாம். இங்க நடிக்கிறத அங்க நடிச்சீங்கன்னா கோடி கோடியா பணமாவது சம்பாரிச்சிருக்கலாம். இப்போவும் நம்ம கோடி கோடி அடிக்க தரமா ட்ரை பண்றோம். எல்லாம் நல்லபடியா நடந்தா என் ஷேரை கொடுத்துருவீங்கல்ல. இந்த ராஜேஸ்வரியை நம்பினவங்க யாரும் மோசம் போனது கிடையாது. சொத்து கைக்கு வரட்டும், உங்களுக்கு சேர வேண்டியது தானா வந்து சேரும். ஏமா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்க இந்த சொத்துக்கள் அடைய ஏன் இவ்வளவு வருஷம் காத்துட்டு இருந்தீங்க? நீங்க நினைச்சிருந்தா அந்த சொத்துக்களை நீங்க அப்பவே அடிச்சிருக்கலாமே. நியாயமான கேள்விதான். சொத்து வில்லங்க இல்லாம இருந்திருந்தா இவ்வளவு நாள் பொறுத்திருக்கணும்னு அவசியமே இல்லை. அப்பவே கார்த்திக்க கழுத்தை நெரிச்சு கொன்னு இருப்பேன். இல்லனா பால் சாதத்துல பாய்சனை கலந்திருப்பேன். அது என்ன வில்லங்கம்? அத நேரங்காலம் வரும்போது நானே சொல்றேன். சாரிம்மா, உங்களை பிளாக் அண்ட் ஒயிட் காலம்னு தெரியாம சொல்லிட்டேன். சரி சரி, என்ன புகழ்ந்தது போதும். சந்தியா வந்தா மறுபடியும் ஏதாவது உளறி கொட்டாதீங்க. முடிஞ்சா அவளையும் பைத்தியமாக்க பாருங்க. அதுக்கு தனியா தரேன். அம்மா, சந்தியா கேட்கிற கேள்விக்கு நான் பைத்தியமாமன் தான் சரிதாம்மா. அம்மா, சந்தியாவை எப்படி சமாளிக்க போறேனே தெரியலம்மா. அம்மா, சந்தியா மறுபடியும் என்னை தேடி வந்துடுவாளோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாதீங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நீங்க நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்க. வந்து அந்த அருணாச்சலத்தை, சாரி, என் வீட்டுக்காரரை மீட் பண்ணுங்க. எதுக்குமா? அவரை பார்த்து நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அவளை விரட்ட ஒரு முயற்சி பண்ணுவோம். நான் அருணாச்சலத்துக்கிட்ட என்ன பேசணும்? நான் சொன்ன மாதிரி பேசுங்க. சரிம்மா. மீதியை நான் பேசிக்கிறேன்.
பாஸ்கரோட டெட் பாடி இருக்குன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அதனாலதான் தோண்டிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தோண்ட ஆரம்பிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். அப்புறம் நானும் மாட்டிக்குவேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இது பாஸ்கர் எத்தனை மணிக்கு பார்த்தேன்? நேத்தி சாயங்காலம் 7 மணிக்கு பார்த்தேங்க ஐயா. பாஸ்கரை தேடி யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்களா? யாரோ ஒரு பொண்ணு வந்துச்சுங்க ஐயா. பார்க்க குடும்ப பொண்ணு மாதிரி லட்சணமா இருந்தாங்க. அவங்க வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்னை அனுப்பிட்டாங்க. அந்த இடத்துல தான் பாஸ்கரோட டெட் பாடி இருக்குன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அதனாலதான் தோண்டிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தோண்ட ஆரம்பிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். அப்புறம் நானும் மாட்டிக்குவேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இது பாஸ்கர் எத்தனை மணிக்கு பார்த்தேன்? நேத்தி சாயங்காலம் 7 மணிக்கு பார்த்தேங்க ஐயா. பாஸ்கரை தேடி யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்களா? யாரோ ஒரு பொண்ணு வந்துச்சுங்க ஐயா. பார்க்க குடும்ப பொண்ணு மாதிரி லட்சணமா இருந்தாங்க. அவங்க வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்னை அனுப்பிட்டாங்க. அப்போ இது வரைக்கும் வீட்டுக்கு பாஸ்கர் வரலையா? ஆமாங்க ஐயா, இது வரைக்கும் இன்னும் வீட்டுக்கு வரலங்க ஐயா. ஏய், யார் நீங்க? வணக்கம் சார். யார் உங்களை தோண்ட சொன்னது? நான் தான். நான் சொல்றேன் சார், நான் தான் தோண்ட சொன்னேன். இது எனக்கு சொந்தமான இடம். இவங்க இல்லீகலாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு கோர்ட்டே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு சார். என்னோட இடங்கிறதுனால நான் சொல்லித்தான் சார் இவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க. இந்தாங்க, இதை படிச்சு பாருங்க. என்னதான் உங்கள்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருந்தாலும் இப்படி நைட் டைம்ல வந்து தோண்டுவீங்க? சார், இன்னைக்கு ஈவினிங் தான் சார் ஆர்டர் கிடைச்சது. இன்னைக்கு நாள் வேறு நல்ல நாள், நிறைஞ்ச பௌர்ணமி. அதுதான் சார் ஆரம்பித்தேன். அவன் எங்க போயிருக்கானே தெரியல சார். பாஸ்கர் ரெண்டால வீட்டுக்கு வரவே இல்லை. அவன் இல்லாதப்ப நீங்க பாட்டுக்கு வந்து தோண்டுனா என்ன அர்த்தம்? இது கொஞ்சம் கூட சரியில்லை சார். என்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்குது சார். நான் யாருக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். சரிங்க சார், நீங்க கோர்ட்ல ஆர்டர் வாங்கிக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கு சார். வீட்டில் யாரும் இல்லை, நீங்க எப்படி வந்து வேலையை ஆரம்பிப்பீங்க? எதுவாக இருந்தாலும் பாஸ்கர் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து வேலையை ஆரம்பிங்க. இப்போ கிளம்புங்க. சரிங்க சார், நான் உங்கள் பதவிக்கு மரியாதை கொடுத்து 2 நாள் கழிச்சு வரேன் சார். அதுக்குள்ளே உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி வைங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு நான் அடுத்த மாதம் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் வேலையை முடிச்சாங்க. நான் சட்டத்தை மதிக்கிறேன் சார். ப்ளீஸ் தயவுசெய்து எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க சார். பாஸ்கர் வரட்டும், வர விட்டு பேசி முடிவு பண்ணிக்கலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன். தம்பி, இதோட வேலையை நிறுத்திக்கங்க. உங்களுக்கு தேவையான சம்பளத்தை நீங்கள் வாங்கிக்கங்க. சரி, மறுபடியும் நான் சொல்கிற போது நீங்கள் வந்தால் போதும். சரிங்க. கிளம்புங்க. டேய் வா போலாம். வரேன் சார். பாஸ்கர் வந்தா எனக்கு உடனே ஃபோன் பண்ண சொல்லு. சரிங்க ஐயா, சொல்றேன். பாஸ்கரோட அண்ணன் போலீஸ் ஆஃபீஸரா? மீனாட்சி மெடிக்கலா? கார்த்திகோட மெடிசன்ஸ் எல்லாம் அனுப்பி ஐயா, காப்பி எடுத்துங்க ஐயா. அனுப்பலையே. வேண்டாம், ஆ. அம்மாவுக்கு கொடு. சீக்கிரம் அனுப்பி வைங்க. இந்தாங்கம்மா. ஓ காமினி, வாமா. என்ன சந்தியாவை பார்க்க வந்தியா? அவ பேங்க் வரைக்கும் போயிருக்காமா, இப்போ வந்துடுவா. இல்ல, அவ என்னதான் பார்க்க வந்திருக்கா. மௌலி பகல் முழுக்க நம்ம வீட்ல வேலையா இருக்கான். காமினி அங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ண போறா? உனக்கு போர் அடிச்சா இங்க வான்னு சொன்னேன், அதான் வந்திருக்கா. காமினி, உட்காருமா. பரவாயில்ல. ஐயா இருக்காருன்னு பாக்குறியா? நீ இந்த வீட்டு பொண்ணுமா, உட்காரு. நான் உன் அப்பா மாதிரிமா, உட்காரு.
காமினி காஃபி சாப்பிடுறியாமா? இல்ல வேண்டாம். Mr. Arunachalam, I am Panjacharam, psychiatrist. டாக்டர் சம்பத்தோட சீனியர் தான். உங்க பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் சம்பத் என்னோட ஜூனியர். அவர் தான் கார்த்திக் விஷயமா உங்களை கன்சல்ட் பண்ண சொன்னாரு. ஃபர்தர் டீடைல்ஸ் பேசலாமா? அப்படியா டாக்டர், உட்காருங்க. தேங்க்யூ, நீங்களும் உட்காருங்க. டாக்டர் சொல்லுங்க. இது என் ஒய்ஃப் ராஜேஸ்வரி, கார்த்திகோட அம்மா. வணக்கம்மா. வணக்கம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஹலோ ஹலோ டாக்டர், நீங்க தானே வரேன்னு சொன்னீங்க, வேற யாரையும் அனுப்பியிருக்கீங்க? நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, நான் அனுப்பிச்சு வச்ச ஆள் தான் அவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் வெளியாள் இல்லை, நம்ம ஆள் தான். நான் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டாக பேசிடுவார். நீங்களே வந்திருக்கலாம்ல. நான் வரலான்னு தான் நினச்சேம்மா. நாங்கள் வந்தால் சந்தியா இருப்பா. சந்தியா என்னை பார்த்தா கண்ணா அப்படின்னான்னு கேள்வி கேட்டு என்னை குடஞ்சி எடுத்துருவா. அந்த பயத்தில் தான் நான் வேற ஆளை அனுப்பிச்சு வச்சேன். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். நான் அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே டாக்டர். டாக்டர், how long you have been practicing? More than 20 years I am practicing. ஓகே, கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் மாத்தலாமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, காமினி, நீ வேணா என் ரூம்ல வெயிட் பண்ணு, நான் அப்புறம் வரேன். சரிங்கம்மா, வரேங்க ஐயா. ஆமா, இப்ப மாத்த வேண்டியது ட்ரீட்மெண்ட் இல்ல, அவரை கவனிச்சுக்க சந்தியான்னு ஒரு பொண்ணை வச்சிருக்கீங்களே, அவங்கள தான் மாத்தணும். டாக்டர் என்ன சொல்றீங்க? எதுக்காக சந்தியாவை மாத்தணும்? நேற்று சந்தியாவும் மௌலியும் வந்திருந்தப்போ அவங்கள பார்த்தேன். அந்த பொண்ணு ரொம்ப பிரில்லியன்ட் கேர்ள், அவங்களால எதையுமே சாதிக்க முடியும். டாக்டர், சந்தியாவை பிரில்லியன்ட் கேர்ள்னு சொல்றீங்க, அப்போ எதுக்காக அவனை மாத்தணும்? மிஸ்டர் அருணாச்சலம், காக்கா ஒழிப்பு வந்தவங்களை கட்டுப்படுத்தணும்னா கை நிறைய தங்கம் கொடுத்தா கூட அது நிக்காது. ஒரு சின்ன இரும்பு கொடுத்தா தான் அது நிற்கும். தங்கத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி தான், இருந்தாலும் இந்த விஷயத்துல இரும்பு செய்யற வேலையை தங்கத்தால செய்ய முடியாது. இவனை நாடக நடிகர்னு டாக்டர் சொன்னது சரியாதான் இருக்கு. சரியான உதாரணத்தை போட்டு பேசுறான். டாக்டர், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சார், உங்க சன் கார்த்திகோட இந்த நிலைமைக்கு காரணமே ஒரு இளம்பெண் தான். அப்படி இருக்கும்போது இன்னொரு இளம்பெண்ணை கொண்டு நீங்க வச்சீங்கன்னா சைக்கலாஜிக்கலா தட் இஸ் த ப்ராப்ளம். சார், கொஞ்ச நாளாவே கார்த்திக்கு நாங்க கொடுக்குற எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேலை செய்யும். அதுக்கு காரணம் சந்தியாவை பார்க்க பார்க்க அவருக்கு பழைய ஞாபகம் வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சந்தியாவை பக்கத்துல நெருங்க விடாம பாத்துக்கங்க. இல்ல முடியும்னா அந்த பொண்ணு இங்க வர வேண்டானே சொல்லிடுங்க. இப்போதைக்கு அதுதான் சரியான ட்ரீட்மெண்ட். அந்த பொண்ணு எங்களை நம்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டாளே, இப்ப அவளை எப்படி வெளியே அனுப்ப முடியும்? மேடம், நீங்க உங்க பையனை பத்தி கவலைப்படாம அந்த பொண்ணை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருந்தா எப்படி? உங்களுக்கு தான் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு போஸ்டிங் போட்டு கொடுங்க. இத பாருங்க, நான் இருக்கிற ஃபேக்டை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டிசைட் பண்றது உங்களோட விருப்பம். ஓகே, அப்ப நான் வரேன் மிஸ்டர் அருணாச்சலம். ஓகே டாக்டர், வரேன். மௌலி, சந்தியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு இப்போ கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு அந்த டாக்டர் சொல்றாரு. ராஜேஸ்வரி துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. பாவம்ப்பா சந்தியா, அவ நல்ல வேலையில் இருந்துட்டு இருந்தா, எனக்காக அந்த வேலையை விட்டுட்டான். ஐ பிட்டி ஹர். ஐயா, டாக்டர் சொல்றதை நீங்களும் நம்புறீங்களா? இல்லை மௌலி, ஆரம்பத்தில் இருந்த இந்த டாக்டர் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ராஜேஸ்வரிக்காக நான் பேசாமல் இருக்கேன். கனடாவில் இருந்து அந்த டாக்டர் வரட்டும்,
வந்ததும் இந்த டாக்டரோட ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திடுவோம். அது வரைக்கும் ராஜேஸ்வரியோட திருப்திக்காக கார்த்திக்கு இந்த டாக்டரே ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணட்டும். என்ன சொல்கிறேன்? ஐயா, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? டே, என்னடா பேசுகிற? என்னைக்கிட்ட நான் உன்னை தப்பாக நினச்சிருக்கேன்? கார்த்திக் மாதிரி நீ எனக்கு ஒரு மகன்தான்டா. என்ன சொல்ல வந்த சொல்லு. நம்ம சின்னையா விஷயத்தில் அந்த டாக்டர் உண்மையானவரா இல்லைங்கய்யா. அன்னைக்கு நானும் சந்தியாவும் டாக்டரை பார்க்க போயிருந்தோம். அவர் சொன்ன பதில் எதுவுமே எங்களுக்கு திருப்தியாக இல்லைங்கய்யா. சின்னையாவை குணப்படுத்தணுன்ற எண்ணமே அவர் கொஞ்சம் கூட இல்லைங்கிறது அவர் பேசின பேச்சிலேருந்து எங்களுக்கு புரிஞ்சிருச்சியா. அந்த டாக்டர் பேச்சில் சந்தியா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ராஜேஸ்வரியை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அவர் பேசிட்டு போயிட்டாரு. அதனால தான் ராஜேஸ்வரியை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம தான் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஐயா, கனடா டாக்டர் வரும்போது வரட்டும். நீங்களும் நானும் சின்னையாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை வேறு ஏதாவது டாக்டர்கிட்ட காட்டுவோம். ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டாக பார்ப்போங்க. மௌடி, யூ ஆர் கரெக்ட். இன்னொரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஒன் மோர் திங், இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். ராஜேஸ்வரிக்கு கூட தெரிய வேண்டாம். ஓகே? சரிங்க. என்னங்க, எப்போ 9 மணிக்கு தானே கிளம்புவீங்க? இன்னைக்குன்னு இவ்வளோ சீக்கிரம்? அது ஐயா கூட கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. உங்க சின்னையா குணமாகணும்னா சந்தியா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதாமே? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்லாட்டி எனக்கு தெரியாம போயிடுமா? டாக்டர் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியலையே. டாக்டர் போய் சொல்லி ஆகணும்னு என்ன வந்துச்சு? சந்தியா இந்த வீட்டில் இருக்கிறதால அவருக்கு என்ன நஷ்டம்? சரி, இதில் நஷ்டம் வேற யாருக்காவதா இருந்தா? அதுக்காக தான் நானும் ஐயாவும் சின்ன ஒரு விஷயமா கன்சல்ட் பண்ணுறதுக்காக ஒரு புது டாக்டரை பார்க்க போகிறோம். இந்த விஷயம் வீட்டில் அம்மா கூட தெரியாது. அம்மாவுக்கு தெரியாம போறீங்களா? இது சந்தியாவோட ஐடியாவா? சே, அவளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பாவம், அவளே இருக்கிற இந்த மாதிரி ஐடியாலாம் அவளுக்கு தான் வரும். அதான் கேட்டேன். எந்த விஷயத்தையும் உன்கிட்ட மறைக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொன்னேன். இதை உன் மனசுலேயே வச்சுக்க. எந்த காரணத்தை கொண்டு யார் மௌலி, ஐயா வாங்கய்யா. ரெடியா? வாங்க. ஐயா, நீங்க எதுக்கு என்ன தேடி வந்தீங்க? என்னப்பா, இதுவும் என் வீடு தானே. காமினி, மௌலிக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? இன்னைக்கு எங்க வீட்டில் அடையா. அடையா? அடையப்பா, ரொம்ப சந்தோஷம். ஐபிஎஸ் மாதம் அடைமழை பெய்யும்பாங்க. மழை பெய்தோ இல்லையோ, உங்கள் வீட்டில் டிஃபன் இன்னைக்கு அடை. நீங்களும் சாப்பிட்றீங்களா ஐயா? சாப்பிட்டு தான்ப்பா வந்தேன். கார்த்திக்கு செகண்ட் ஒப்பீனியன் சொல்ல ஒரு டாக்டரை பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? அவரை பார்க்க போகலாம், வரியா? போலாங்க. காமினி வந்துடுறேன். வரேன் காமினி. சரி. எப்படியாவது சந்தியாவை இந்த வீட்லயே இருக்க வைக்கணும்னு இவங்க 2 பேரும் பாடுபடுறாங்க போல இருக்கா.